அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாம் பத்ருடைய இரவில் இருக்கின்றோம். வெறுமனே 313 நபர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய வாகனம் 2 குதிரை. எதிரிப்படையோ 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய குதிரைகளுடைய எண்ணிக்கையே 100 குதிரையாக இருந்தது. ஆக ஒரு வலிமையால் எந்தளவிற்கு பலவீனமாக, எண்ணிக்கையால் எந்தளவிற்கு பலவீனமாக இருக்க முடியுமோ அந்தளவிற்கு பலவீனமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். எண்ணிக்கையால் பலத்தால் எந்தளவிற்கு வலிமையாக இருக்க முடியுமோ அந்தளவிற்கு எதிரிகள் இருந்தார்கள், குறைஷி குஃபார்கள் இருந்தார்கள். ஆனால் ஈமானால், உண்மைத்துவத்தால், இஹ்லாஸால், இஹ்சானால் முஸ்லீம்களுடைய அளவிற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் மிகவும் பலவீனமானவர்களாக இருந்தார்கள். முஸ்லீம்கள் தான் மிகவும் உயரிய அந்தஸ்தில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய உண்மைத்துவத்தின் அடிப்படையின் காரணமாக, இறைவனுடைய நம்பிக்கையில், இறைவனுடைய வெற்றியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆழமான நம்பிக்கையின் காரணமாக, பலமான காரணமாக அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தாலா கொடுத்தார். அத்தகைய வெற்றியும் அத்தகைய உள தூய்மையான எண்ணமும் நமக்கு இருந்தால், நமக்கு அந்த இறைவனுடைய வெற்றி குறித்தான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தால், நாம் நம்மளுடைய அனைத்து சவால்களிலும் நாம் வெற்றி பெற முடியும். அதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பு வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.